எப்படி தள்ளி விட்டுறாங்க, நீங்க அங்க போகணும்னு தள்ளி விட்டுறாங்க. ஆனா இங்க யாராவது நம்ம அப்படி அனுப்புறோமா, தள்ளி விடுறோமா? அதுவா நம்மளால பாத்துருவோம், என்ன பிரச்சனை இருந்தாலும் உட்காரு வா, அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புரிஞ்சதா? அது அந்த பாக்கியமும் அந்த அனுக்கிரகமும் அந்த ஆசீர்வாதமும் என்னோட குருநாதர் இந்த பரதேசிக்கு கொடுத்து வச்சிருக்கிற தைரியம். அதனாலதான் சொன்னேன், அவர் கொடுக்க முடியாதத கூட இவனால வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்றது காரணம். எப்படி அது நம்ம ஒரு வகையில சொல்ல போனா குருவ மிஞ்சின சிசிங்கிற ஒரு தலக்கணமான வார்த்தை தான் கூட நம்ம சொல்லலாம். புரிஞ்சதா? அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா எண்ணங்கள் அப்படித்தானே வரும். நம்ம இன்னைக்கு வரக்கூடியவங்களை ஆராய்ச்சி, அவங்க முன்ஜென்மத்தினுடைய கர்மாவை ஆராய்ச்சி, முன்னோர்கள் அவங்க இதுல செஞ்ச கர்மா பாவங்கள் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி, அதுக்கு தகுந்தது மாதிரி அதுக்கு விடை என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்யறோம். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி. புரிஞ்சதா? இதை யாருமே செய்யறது கிடையாது, செய்ய முடியல அவங்களால. அவங்க நம்ம கூட பல பேருக்கு சொல்லி இருக்கோம், அவங்களுக்கு சாமி எங்களை விட்டுருங்க, நாங்க அதற்குள்ள எல்லாம் வர முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு பலம் கிடையாதுன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அதனால அவங்க இன்னைக்கு ஒரு இதை அமைச்சு வச்சுக்கிறாங்க, பூசை வைக்கிறாங்க, அதை வச்சு அவங்க ஏதோ ஒரு உருவாக்கி அவங்க குடும்பத்தை பிழைக்கிறதோ அதோ போய்கிட்டு இருக்காங்க. அது பல பேர் அப்போவே சாமி, சில பேர் பாதியில பயிற்சியில பாதியில பிடிக்க போனவங்க எல்லாம் சாமி போடா, எடுத்துக்கிட்டதை வச்சு என்னத்தவே அங்கிட்டு சோசியமோ சாதகமோ பார்த்து பிழைச்சிட்டு போங்கடா அப்படின்னு சொன்ன காலம்லாம் உண்டு சாமி. அப்படித்தான் இன்னைக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சதா? அவரோட எண்ணமும் அவரோட செயல்பாடும், அவர் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் அவதரிச்சு அதை நிலைநிறுத்தணும்னு சொல்லி இருந்தாரோ அந்த வேலையை நாம மாத்திரம்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்படி? நம்ம மாத்திரம்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ இங்க அப்படி அவர் வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு முழுமை பெறுற அளவுக்கு நம்ம இருக்கும்போது இங்க சரியில்லை, நம்ம போய்க்கல. இன்னைக்கு கூட ஒருத்தி வந்துகிட்டு விசுக்கு விசுக்குன்னு இன்னைக்கு கணக்கு மட்டி தான் போயிருக்கா. ஆமா, புரியுதா நீ சொல்றது? அங்க போனாப்புல அவர் என்ன தூக்கி கொடுத்துருவாரா என்ன? அதான் உங்களுக்கும் சொல்றேன், பஸ் அரிசி நான் கொடுக்கேன், போயிட்டு போயிட்டு வாங்க. என்ன சாமி, என்னத்தை கேட்டு வாங்கிட்டு வரையில வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன். ஆமா, யாராரு போறீங்க சொல்லுங்க சாமி. நீ பேசுறது அதனால போக முடியாது, மற்றவங்க போலாம்ல. கணக்கு வட்டியும் பார்த்தது மாதிரி ஆச்சு, சுத்தி பார்த்தது மாதிரி ஆச்சு, பழனிக்கு போயிட்டு வந்தது மாதிரி ஆச்சு. என்ன புரியுதா? சொல்லுங்க பாப்பா, யாராருன்னு சொல்லுங்க, அனுப்பிச்சு வச்சிருவோம். அனுப்பிச்சு வச்சிடலாமா? இன்னைக்கு என்ன மௌனம் வருதுமா? இருக்காத, நாங்க இல்லைன்னே சொல்லல. இன்னும் நீங்க பல விஷயங்கள் இங்க நடக்கிற விஷயம், இங்க காட்டி அவரு கொடுக்கக்கூடிய அந்த அசரடி இதெல்லாம் இங்கே கணக்கு வீட்டிலே இருக்கிறது இல்ல, தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கும் இருந்து அதனுடைய அற்புதத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எந்த சிவன் கோயில கூட அந்த மாதிரி அந்த பிரகாசம் இருக்காது. அப்படி எங்கேயாவது பார்த்திருக்கீங்க? அந்த பிரகாசம் நம்ம இடத்துல மாத்திரம்தான் இருக்கும். ஆமா, ஒவ்வொரு கார்த்திகைக்கும் கணக்கு வீட்டுல இருந்து போன் பண்றாங்க, என்ன சாமி நடக்குறாங்க, நாங்களும் இங்க இந்த பொருத்தி இது உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சாமி, அது அங்கனக்குள்ளேயே இருக்கு சாமின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அவங்களே சொல்லுவாங்க, நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க சாமி, சாமியை கூடவே அப்படிம்பாங்க.
அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாமி. அந்த கார்த்திகளுக்குள்ள ஏன் சாமி இப்படி கூடவே கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப நான் சொல்லுவேன், இப்ப அவரை யாரும் கூட்டிட்டு போக முடியுமா? அது நடக்கிற காரியமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இல்ல சாமி, அங்க நடக்கிற விஷயம் இங்க நடக்க மாட்டேங்க அப்படிம்பாங்க. புரிஞ்சதா? அந்த மாதிரி நம்ம செயல்படுத்துறோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். கொடுக்கிற விஷயத்த மனநிலைக்குள்ள பதிய வச்சுக்கிறோம். மனநிலையில பதிய வச்சா கூட விட்டுருவீங்க, மண்டையில வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு பயணம் பண்ணணும். அப்பதான் அது ஒரே மனநிலையில பயணம் பண்ணணும். ஊருன்னு இருந்தா 1000 திருவிழா நடக்கும். எப்படி திருவிழா நடக்கும்? அம்மன் கோயில் திருவிழா நடக்கும், அது இப்படி கருப்பசாமி திருவிழா நடக்கும், அப்படி பல திருவிழா நடக்கும். அதுக்காக எல்லா திருவிழாவிலையும் போய் நம்ம குயின்னு கத்திக்கிட்டு இருந்தா என்ன கிடைக்கும்? இப்போ ஒரு நம்மளோட இருக்கிறவங்கள 1க்கு 4 தடவை நம்ம கூட கைமீன்னு பேசிட்டா நம்ம என்ன சொல்றோம்? என்ன மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம்ல சாமி. அதே கதை வேற. நீ எல்லா இடத்துலயும் எல்லா திருவிழாலையும் போய் புலம்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அதைத்தானே சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சாமி. இப்ப சொன்ன இல்லையா, இங்க சேரணும்னா ஒரு வாய்ப்புகள் எப்படின்னு சொன்ன இல்லையா, அதுல குலதெய்வம் ஒருத்தருடைய நிலைப்பாட்டுக்குள்ள இங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, திருப்பி நீ உன் குலதெய்வத்துக்கு போனா கூட உன் குலதெய்வம் நீ திரும்பி பார்க்காது. நீங்க எதுக்கு வந்திருக்க? என்னால முடியாம தானே அதுக்கான இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டேன், மறுபடியும் இங்க எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு பிறங்கால உன்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. புரிஞ்சதா? நீ எப்படி போனாலும் சரி ஜெயிக்க முடியாது. இங்க வராம வேணா அந்த பக்கம் போயிட்டா நீ வேணா ஏதோ ஒரு வகையில ஏதாவது பிடிச்சு போயிருவியா, போகாம எனக்கு தெரியாது. அப்படி யாரும் இது வரைக்கும் பிடிச்சு போய் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சு தெரியல. புரியுதா நான் சொல்றது? அதனால என்ன சொல்றேன்னா, நம்பிக்கையை வைங்க. நாட்கள் தேவைப்படும். அதுல எல்லாம் இன்னைக்கு நாளானைக்கே எல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க கூடாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுடைய இப்ப நீங்க உங்களுக்கு போற 45 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 15 வயசை விட்டுருங்க. 15 வயசுல 16 வயசுல இருந்து நம்ம என்ன ஆடி இருக்கிறோம்னு நினைச்சு பாரு, உனக்கு புரியும். பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சரி, நம்ம என்ன ஆட்டம் போட்டிருக்கோம், என்ன சேட்டை பண்ணிருக்கோம், எதெல்லாம் பண்ணிருக்கிறோம், எப்படி எல்லாம் பண்ணிருக்கிறோம். அப்ப நாமளே இத்தனை அல்சியாட்டம் பண்ணிருக்கிறோம்னா நம்மள பெற்றவங்க எத்தனை பண்ணிருப்பாங்க, அவங்கள பெற்றவங்க எத்தனை பண்ணிருப்பாங்க. அப்படி நம்ம போடணும் கணக்கு. அப்படி போட்டு அப்ப அதற்கெல்லாம் ஒரு களையெடுப்பு இல்லாம அதை அப்புறப்படுத்தாம நமக்கு ஒரு நன்மை பிறந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். உனக்கு அறிவு இருந்தும் அதை சரியான முறையில பயன்படுத்தலன்னு சொன்னா முட்டாள்தான். ஆமா, அதுக்குதானே நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு மூளை கிடையாது எல்லாருக்கும். அது கொஞ்சம் வேணா அப்படி அந்த மில்லி கிராம் வேணா அப்படி இப்படி இருக்கலாம். புரிஞ்சுக்கலாம். பெரிய அளவுல ஒருத்தருக்கு பெருசாவும் இருக்காது, ரொம்பவும் கம்மியாவும் இருக்காது.